பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற தலைப்பில் கவிதை பேழை 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் முதல் பாடலாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் மாணவர்களுக்கு மிகவும் தேவையான ஒரு பாடலாக அமைந்துள்ளது. இது நாட்டுப்பற்று ஊட்டக்கூடிய கவிதையாக அமைந்துள்ளது. இந்த பாடலை இயற்றியவர் யார் என்றால் தாரா பாரதி. இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவர் கவிஞாயிறு என்னும் அடைமொழியாலும் அழைக்கப்படுகிறார். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் என்பவை இவர் இயற்றிய நூல்கள் ஆகும். இவர் இயற்றிய தாரா பாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து நமக்கு இந்த பாடல் தரப்பட்டுள்ளது. நம்முடைய பாரதம் பல வளங்கள் நிறைந்தது. இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்து காணப்படுகிறது. வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு. இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் நாம் இந்தியர் என்ற உணர்வில் நாம் ஒன்றுபட்டே காணப்படுகிறோம். தேசிய ஒருமைப்பாட்டை ஊட்டக்கூடிய இந்த பாடல் மாணவர்களுக்கு அவசியம் தேவை. இந்த பாடல் மூலம் அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகள் செய்த நாடாக திகழ்கிறது. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. அதாவது பாரத தாய் திருக்குறள் என்ற உயர்ந்த பொக்கிஷத்தை ஆடையாக அணிந்து காணப்படுகிறாள். உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய் உணர்வே மேலாடையாக விளங்குகிறது. மெய் உணர்வை மேலாடையாக பாரதத்தாய் அணிந்துள்ளாள். காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசை அமைக்கின்றன. பாருங்களேன், என்ன அழகாக சொல்லியுள்ளார். தென் மாநிலத்தில் காணப்படக்கூடிய காவிரி ஆற்றை வட மாநிலத்தில் பாயக்கூடிய கங்கை ஆற்றோடு தொடர்புபடுத்தி ஒற்றுமையை விளக்குகிறார். குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. காஷ்மீர் இந்தியாவின் உச்சியில் காணப்படுகிறது. குமரிமுனையோ பாரத நாட்டின் பாதத்திலே காணப்படுகிறது. இந்த இரண்டையும் முடிச்சு போடுகிறார் பாருங்கள். இதிலே நம்முடைய ஒருமைப்பாடு, ஒற்றுமை திகழ்கிறது. குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள். காஷ்மீரத்தில் சிறப்பான புகழ்பெற்ற மலர்கள் என்ன? ரோஜா பூக்கள் இல்லையா? அந்த காஷ்மீரத்து மலர்களை மாலையாக தொடுக்கப்படுகின்றன. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. பூக்கள் எல்லாம் புன்னகை புரிவதாக கற்பனை செய்கிறார். கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியை போக்கி வருகிறது. உலகத்திலேயே மிக உயர்ந்த உன்னதமான பணி என்ன? பிறர் பசியை போக்குவதுதான். இதை நம்முடைய பாரதம் செய்து வருவதால் உலக நாடுகளிலேயே நாம் உயர்ந்த நிலையில் போற்றி திகழ்கின்றோம். அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகின்றது. வாழ்க்கைக்கு தேவையானது தீவிரவாதம் அல்ல, அகிம்சையே. அகிம்சை என்றால் என்ன? பிறருக்கு துன்பம் தராத வாழ்க்கை வாழக்கூடியது. இம்சைப்படுத்தக்கூடாது. இம்சை என்பது துன்பம் அளிக்கக்கூடியது. அதனுடைய எதிர்ச்சொல் வார்த்தை அகிம்சை என்பதாகும். நம்முடைய வாழ்க்கையும் அமைதியாக வாழ வேண்டுமென்றால் அகிம்சை என்ற ஒன்றை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்தினால்தான் நாமும் நிம்மதியாக வாழ்வோம். இந்த கருத்துக்களை தெள்ளத் தெளிவாக தாரா பாரதி இப்பாடலில் கூறியுள்ளார்.
இந்த பாடலை நாம் ராகமாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் என்றால் அவர்கள் மிக அழகாக பாடி மனதில் பதித்து விடுவார்கள். இதில் கடைசி 3 பத்திகளே மனப்பாட பாடல்கள் இருந்தாலும் மாணவர்களுக்கு இந்த நாட்டுப்பற்றை ஊட்டக்கூடிய பாடலை ராகமாக சொல்லிக் கொடுப்போம். புதுமைகள் செய்த தேசமிது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்று மேலாடை, புதுமைகள் செய்த தேசமிது, பூமியின் கிழக்கு வாசலிது. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, புதுமைகள் செய்த தேசமிது, பூமியின் கிழக்கு வாசலிது. கன்னிகுமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூ தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும், புதுமைகள் செய்த தேசமிது, பூமியின் கிழக்கு வாசலிது. புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், புதுமைகள் செய்த தேசமிது, பூமியின் கிழக்கு வாசலிது. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக, புதுமைகள் செய்த தேசமிது, பூமியின் கிழக்கு வாசலிது. இந்த பாடலை மிக அழகாக மாணவர்களுக்கு பாடி சொல்லிக் கொடுக்கும்போது அவர்கள் மனதை விட்டு இவை மாறுவதில்லை. மாணவர்களுக்கு இப்பாடல் வழியாக நாட்டுப்பற்றை ஊட்டி அவர்கள் பாரத தாயின் மீது அன்பு கொண்டவர்களாக, பாரத மக்கள் மீது பாசம் கொண்டவர்களாக வாழ்வதற்கு வழி செய்வோமாக.